தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். யாரும் செய்யாத ஒரு மிக முக்கியமான நிகழ்வை செய்துள்ளது நாம் தமிழர் கட்சி. ஆனால் இந்த நிகழ்வை பெருமளவுக்கு யாரும் பதிவு செய்யலை. இது ஊடகங்கள் வர அளவுக்கு நம்ம அதிகப்படியாக இந்த விஷயத்தை பதிவு செய்யணுங்கிறதுக்காகத்தான் இந்த காணொளி. நாம் தமிழர் கட்சி எப்போவுமே இயற்கை சூழலுக்கு ஏற்ப அதை அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொடுப்பது தான் ஒரு சரியான குடிமகனது வேலை. அதுவும் இல்லாமல் இத்தனை வருடங்களாக அப்படித்தான் தமிழர்கள் நமக்கு ஒவ்வொரு விடயத்தையும் இந்த மலைகளிலிருந்து ஆறுகளிலிருந்து அனைத்து இயற்கைகளையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம அதை எல்லாத்தையுமே வீணடிப்பது, அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கே ஆறுகள் குளங்கள் இருந்ததுங்கிறது தெரியாத அளவிற்கு பிளாட்டு போட்டு விற்கிற ஒரு சூழல். அதன் பிறகு மழை நிற்கிறது அப்படின்னும் போது அதற்கு ஒரு எதிர்ப்பு போராட்டம்னு சொல்லிட்டு எக்கச்சக்க விடயங்கள். நம்மளே இயற்கையை எதிர்ப்பாக எல்லா வேலையும் செய்துட்டு இயற்கை நம்மளை எதிர்க்கிறது, அழிக்கிறது அப்படின்னு பேசுவது மிக முட்டாள்தனமானது. அந்த வகையில் இந்த நெகிழி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான விடயம். இது எல்லாருக்குமே தெரியும். ஒருவர் இருவருக்கு பகிரப்படணும் அல்ல, எல்லாருக்குமே தெரிந்த விடயம் அது. ஆனால் அதை ஒழிப்பதற்கு, அதை முடித்து கட்டுவதற்கான ஏதாவது ஒரு வேலை. இப்போ கொடிசியா திடலில் நடந்த இந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா கணக்கே இல்லை, எவ்வளவு பேர் வந்தாங்கன்னு கணக்கில்லை. முழுக்க அந்த அரங்கு நிரம்பி வழிகிற அளவிற்கு கூட்டம், அதற்கும் வெளியிலும் கூட்டம். இதை நம்ம நேரில் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது அவர்கள் அனைவருக்கும் கொண்டு போய் இலகுவாக கொடுப்பதற்கு ஒரு சின்ன வாட்டர் பாட்டில்னு சொல்லுவாங்களே, ஒரு 10 ரூபா கேன் ஒன்று இருந்தால் பட்டுன்னு எல்லாருக்கும் வீசி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், வேணுங்கிறவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாங்கிற மாதிரியானது தான் ஒரு சாதாரணமாக எல்லாரும் செய்வது. ஆனால் நாம் தமிழர் கட்சி இதற்கு நம்ம மாற்றாக செய்யணும். தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை நமக்கு இருந்துகிட்டே இருக்குது, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது முன்னெடுக்கணும்னு சொல்லிட்டு சுற்றுச்சூழல் பாசறை ஒரு மிக முக்கியமான விஷயத்தை முன்னெடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா, எப்படி இந்த ட்ரெயின் ஸ்டேஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு கம்பிகளான இதில் குழாயின் மூலம் எப்படி நெகிழியை தடை செய்து அவர்கள் பாட்டிலோடு வச்சு தண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றாங்களோ, அதே போல் நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் ஏற்கனவே அவங்க மது பாட்டிலில் எதுவுமே குடிக்காத நபர்கள் இப்போ வாட்டர் கேன்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சிறப்பான ஏற்பாடாக முழுவதும் நீங்கள் பார்க்குற அந்த ஒரு அது பார்க்க வெறும் ஒரு கம்பி மாதிரி இருக்கும், ஆனால் அதற்குள்ளே நீர் வர அளவிற்கு அனைத்து வேலைகளையும் பார்த்து இதிலிருந்து யாருக்கு தேவையோ அவர்கள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளட்டும், தேவைங்கிறவங்க குடித்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான விஷயத்தை முன்னெடுத்திருக்காங்க. இதெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு அனைத்து ஊடகங்களும் பேச வேண்டிய ஒரு சிந்தனை விடயங்கள். ஆனால் இதை பார்த்திங்கன்னா பெரிதளவுக்கு யாரும் பதியப்படுவதில்லை, இதை பற்றி பேசுவதும் கிடையாது. ஆனால் நாம் தமிழர் கட்சி எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்திருக்குங்கிறத நம்மளாவது நிச்சயம் பேசி ஆகணுங்கிறதுக்காகத்தான் இந்த காணொளி. இந்த நிகழ்வு அப்படிங்கிறது வேறு எந்த கூட்டத்திலையும் பார்க்க முடியாதுங்கிறது மிக முக்கியமான ஒரு விடயம். குறிப்பாக இப்போ நாங்கள் தான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் செய்துக்கிறேன் அப்படிங்கிற திராவிட மாடல் ஆட்சியில் இப்படி ஒரு சிந்தனை கூட இருக்காது. இதே விடயத்தை நாங்கள் போய் சொன்னீங்கன்னா இதை வைத்து எப்படி மக்களிடமிருந்து காசை பறிக்கலாம்னு நினைப்பார்களே தவிர மக்களுக்காக இதை செய்யணுங்கிற ஒரு எண்ணமே அவர்களுக்கு வராதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.